Hi, hello and welcome to Mathematical 360. இந்த வீடியோ நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 4 வடிவியல் ஜாமெட்ரி இந்த சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் உச்சிக்கோணம் மற்றும் உச்சிக்கோணத்தின் விசம்பட்டி அடிப்பக்கத்தை தொடும் புள்ளி தரப்பட்டால் முக்கோணம் வரைதல். அதாவது இந்த டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கோணம் வரைதல்னா என்னன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ கண்டு டெஸ்ட் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு பெட்டரா புரியும். அடிப்பக்கம் உச்சிக்கோணம் உச்சிக்கோணத்தின் இருசம வெற்றி அடிப்பக்கத்துடன் புள்ளி தரப்பட்டால் முக்கோணம் வரைதல். எடுத்துக்காட்டு, அடிப்பக்கம் BC 8 சென்டிமீட்டர், A உச்சிக்கோணம் A 60 டிகிரி மற்றும் A இன் இருசம வெட்டியானது BCயை D என்ற புள்ளி BD 6 சென்டிமீட்டர் என்றவாறு சந்திக்கிறது என முக்கோணம் ABCயை வரைக. ஸோ இப்போ அவங்க சொன்னோம்னா அடிப்பக்கம் கொடுத்துட்டாங்க, உச்சிக்கோணம் ஏங்கிற 60 டிகிரியும் கொடுத்துட்டாங்க, உச்சிக்கோணத்தின் இருசம வெட்டி அடிப்பக்கத்துடன் புள்ளி தரப்பட்டால், அதாவது இந்த BDங்கிற லென்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு ஒரு ABC முக்கோணம் கன்சிடர் பண்ண சொல்றாங்க. தீர்வு. ஸோ நம்ம எப்பவுமே முக்கோணம் பார்த்துக்கும்போது உதவி படம் போட்டுக்கோம். ஸோ உதவி படத்தில் என்னன்னா ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி நம்ம போட்டு ஸோ கோண இருசமவெட்டின்னு சொல்லிட்டாங்க. கோண இருசமவெட்டின்னு என்னன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும் கோண இருசமவெட்டினா உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கோண இருசமவெட்டின்னு இந்த மாதிரி ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அந்த ஆங்கிளை. ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏங்கிறது 60 டிகிரி கொடுத்துட்டாங்க. அதனால அந்த இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போட்டு ABCன்னு போட்டு அடிப்பக்கம் 8 சென்டிமீட்டர் அவங்க கொடுத்துருக்காங்க, உச்சி கோணம் 60 டிகிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ கோண இருசமவெட்டி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டு Dங்கிற பாயிண்ட். ஸோ BDக்கு வந்து 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம இதை எப்படி மென்ஷன் பண்ணிக்கோம். இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ண போறோம். வரைமுறை. ஸோ எப்பவுமே ட்ரையாங்கிள் போடும்போது வரைமுறையோட மென்ஷன் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடணும். படி 1, BC 8 சென்டிமீட்டர் கோட்டு துண்டு வரைக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு 0 பாயிண்ட் நீங்கள் வச்சுட்டு 8 சென்டிமீட்டர் வரைக்கும், அதாவது 8 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு லைனை போட்டு இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு 8 சென்டிமீட்டர் ஒரு லைனை போட்டுக்கணும். ஸோ அது B, இது C. ஸோ 8 சென்டிமீட்டர் ஒரு லைனை போட்டுக்கணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. படி 2, புள்ளி B வழியே CBE 60 டிகிரி இருக்கும்படி BE வரைக. அதாவது பார்த்தீங்கன்னா புள்ளி Bனா இதுதான். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, CBE அதாவது பார்த்தீங்கன்னா CBEங்க இருக்கிற மாதிரி 60 டிகிரி, ஏன்னா அவங்க உச்சி கோணம் கொடுத்துருக்காங்க, அந்த கோணம் தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஸோ இந்த முக்கோணம் வரைதல் அந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா புரியுதுனால நம்ம இந்த ஆங்கிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ CB. ஸோ இப்போ பகைமணி இந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு Bங்கிற பாயிண்ட்ல இருந்து 60 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கணும். அந்த பாயிண்ட்டை B, அதே மாதிரி B அந்த பாயிண்ட்டையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ அதை வந்து ஈன்னு சொல்லிக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா BE வரைங்கன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி 60 டிகிரிக்கு ஒரு லைன் போட்டால் தான் BE. படி 3, புள்ளி B வழியே EPF 90 டிகிரி இருக்கும்படி PF வரைக. அதாவது அடுத்து என்ன சொல்லிங்கன்னா அதே புள்ளி Bல ஸோ இந்த BE அதாவது EBFனா EB இன்னொன்று போட போறது F. ஸோ இது F மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்போ Bங்கிற பாயிண்ட்ல பாய்மணியும், அதாவது இந்த BE இந்த அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க B. ஸோ அப்போ இந்த லைனை பேஸ் பண்ணி பாய்மணி வச்சுட்டு Bங்கிற பாயிண்ட்ல இருந்து 90 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் வச்சுக்கேன். 90 டிகிரிக்கு. ஸோ அப்போ Bங்கிறதையும் அந்த பாயிண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கேன். இந்த மாதிரி போட்டு அரை மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து Fன்னு வச்சுக்கேன். ஸோ அதை வந்து BF. ஸோ இப்போ இந்த Bங்கிற லைன் 90 டிகிரி ஒரு லைன் போட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா BF. ஸ்டெப் 4, BCக்கு வரைப்படும் மையக்குத்து கோணம் வந்து BFஐ ஓயிலும். அடுத்து வந்து மையக்குத்து கோடு. ஸோ மையக்குத்து கோடு இப்படிதான் இருக்கும். ஸோ எந்த ஒரு லைனுக்கு மையக்குத்து கோடு போறதுங்கனாலும் அந்த லைனோட டைமென்ஷன்ல பாதிக்கு மேல எடுத்துக்கணும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், அதோட பாதி 4 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டருக்கு மேல எவ்வளவு இருக்கும், 6 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலேன். ஸோ 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு, அதாவது ஸ்கேல்ல வந்து காம்பஸ்ல 6 சென்டிமீட்டருக்கு வேல்யூ எடுத்துக்கணும். 6 சென்டிமீட்டருக்கு கரெக்டா வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூ 6 சென்டிமீட்டருக்கு எடுத்துட்டு அதை வந்து Bங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அவங்க BCக்கு தான் கேட்டிருக்காங்க மையக்குத்து கோடு. ஸோ Bங்கிற பாயிண்ட் வச்சுட்டு 6 சென்டிமீட்டர் எடுத்துட்டு மெஷர் பண்ணிட்டு அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஆர்ச், அதாவது BCக்கு மையக்குத்து கோடுன்னு என்ன வரும்னா அந்த BCக்கு சென்ட்ரல் தான் அந்த மையக்குத்து கோடு வரும். அப்போ
அந்த ஆர்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைனுக்கு சென்டர்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ச் கட் பண்ணிக்கங்க. சேம் டைமென்ஷன் வச்சு அதே மாதிரி சென்டர்ல இருக்கிற மாதிரி இங்கே ஒரு ஆர்ச், சேம் டைமென்ஷன் அப்படியே வச்சு இங்கிருந்து அதாவது சிங்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு ஆர்ச், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைமென்ஷன் இங்கே ஒரு ஆர்ச். இங்கே கட் பண்ணுற 2 பாயிண்ட் வச்சுட்டு ஸ்கேலை வச்சு அந்த 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிக்கு வரைபடும் மைக்கத்து கோடு பிஎஃப். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஜியிலையும் பிஎஃப் ஓலையும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கத்து கோடு பண்ணுறோம், இந்த பிசிங்க லைன் ஜியில் ஜாயின் பண்ணுது. அதே மாதிரி நம்ம இங்கே இந்த 90 லைன் போட்டிருக்கோம் பிஎஃப், அதை வந்து சந்திக்கிற பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் வச்சுக்கணும். அந்த மைக்கத்து கோடு 2 பாயிண்ட்ல கட் பண்ணோம், இது ஜினும் அதை ஓனும் வச்சுக்கணும். ஸோ அதை இதில் படி 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. படி 5, ஓவை மையமாகவும் ஓபிஐ ஆரம்பமாகவும் கொண்டு ஒரு வட்டம் வரைக. ஸோ இப்போ நம்ம 4 ஸ்டெப்ல போட்டோம். ஸோ நம்ம போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசிங்கர் லைனும் இந்த ஃபார்மேஷனும் இந்த பிஎஃப்ங்கிற லைனும் ஸோ இந்த மையக்குத்து கோடு நம்ம இது வரைக்கும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட் நம்ம மறுபடியும் கொடுத்துருக்கோம். ஓங்கிற பாயிண்ட் மையமாகவும் இந்த பிங்கிற பாயிண்ட் ஆரம்பம் வச்சு ஒரு சர்க்கிள் வரைய சொல்றாங்க, அதாவது ஹெச்சுங்கிற ஒரு சர்க்கிள் வரைய சொல்றாங்க. ஸோ அந்த சர்க்கிள் நம்ம போட்டு காம்பஸ் வச்சு ஓங்கிறத வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். படி 6, புள்ளி பியிலிருந்து பிசியில் 6 சென்டிமீட்டர் தொலைவில் டி என்ற புள்ளிக்கு ஒரு வில் வரைக. ஏன் இந்த வில் வரைகிறோம்னா, ஸோ அவங்க பிடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க 6 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோணம் செம்பட்டின் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற பாயிண்ட்லேருந்து காம்பஸ் எடுத்து 6 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிக்க, ஸ்கேலில் மெஷர் பண்ணிட்டு அந்த 6 சென்டிமீட்டருக்கு இங்கே ஒரு ஆர்ச் கட் பண்ணுங்க. கட் பண்ணால் இங்கே ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து டின்னு வச்சுக்கோங்க. படி 7, ஸ்டெப் 7, மையக்குத்து கோடானது வட்டத்தை ஐ என்ற புள்ளியில் சந்திக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மையக்குத்து கோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு பாயிண்ட்ல வட்டத்தை மீட் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐங்கிற ஒரு பாயிண்டா கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ அந்த ஐ என்ற புள்ளி சந்திக்க ஐடியை இணைக்கும். ஸோ அதாவது இங்க ஐங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம வச்சிருக்கோம், டிங்கிற ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம். ஸோ இந்த 2 லைனையும் கனெக்ட் பண்ண சொல்றாங்க. படி 8, ஐடியை வட்டத்தை இலையில் சந்திக்குமாறு நீட்டவும். அதாவது இந்த ஐடியில நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்துல கட் பண்றதுக்கு ஏங்கிற வழிக்கு ஸோ இந்த லைனை ஆர்ச்சு போடுறாங்க. ஸோ ஜேங்கிறது வரைக்கும். ஸோ அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா வட்டத்தை ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட். ஓகேவா? ஏபி மற்றும் ஏசி இணைக்கும். அதாவது இங்க இருக்கிற ஏபி இதையும் ஏசியும் இணைக்க சொல்றாங்க. இணைக்கும். ஸோ முக்கோணம் ஏபிசி என்பது தேவையான முக்கோணம். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிறதுக்கான ட்ரையாங்கிள். ஸோ இந்த 3rd டைப்ல, அதாவது அந்த குத்து கோட்டோட டிஸ்டன்ஸ் அடிப்பக்கத்தில் எவ்வளோ லென்த்ல இருக்குன்னு கொடுத்தா இந்த மாதிரி நம்ம முக்கோணத்தை ஃபார்ம் பண்ணணும். ப்ரீவியஸ் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் 1 மற்றும் டைப் 2 முக்கோணம் வரைதல் பார்த்துருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். Thanks for watching.